நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யூதா எழுதின நிருபம் 7 மற்றும் 8 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். அப்படியே சோதோம் கொமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். கர்த்தத்துவத்தை அசட்டை செய்யும் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவத்தை அசட்டை செய்யக்கூடிய ஜனங்கள் சோதோம் பட்டணத்திலே ஜீவித்ததாக இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சோதோம் பட்டணத்திலே இருந்தவர்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணினவர்கள். அவர்கள் ஆத்துமாக்களுக்கு எதிரானவர்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். இங்கே சோதோம் நகரத்தில் உள்ள ஜனங்கள் ஆத்துமாக்களுக்கு எதிரான பாவிகள். அவர்கள் கர்த்தத்துவத்துக்கு எதிரான பாவிகள். தேவத்துவ ஜனங்கள் கர்த்தத்துவத்துக்கு எதிரான கிரியைகளை செய்கிறதாக இங்கே வேதம் சாட்சியிட்டிருக்கிறது. இங்கே வேதம் கொடுக்கக்கூடிய சாட்சியானது கர்த்தத்துவ ஜனத்துக்கு எதிரான ஒரு கிரியையை செய்யக்கூடிய தேவத்துவ ஜனமாக சோதோம் கொமோரா பட்டணத்தார் இருந்ததாக சாட்சியிடப்படுகிறார்கள். சோதோம் கொமோரா பட்டணத்தார் ஆத்துமா கொண்டவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். 1000 வருட அரசாட்சியில் கர்த்தத்துவம் அசட்டை செய்யப்பட போவதில்லை. 1000 வருட அரசாட்சி வரையிலும் இந்த கர்த்தத்துவமானது இந்த பூமியிலே அசட்டை செய்யப்படுகிறதாகவே, அந்த கர்த்தத்துவ ஜனங்களுக்கு எதிரான கிரியைகளை செய்கிறதாகவே வேதம் சாட்சியிட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, இங்கே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையாகி இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அப்படியாக எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் 6 நாள் அளவிலும் தன்னுடைய சிருஷ்டிப்புகள் யாவையும் நிறைவேற்றிவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்த பின்னராக ஆதாம் என்று ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார். அந்த ஆதாம் முதலாக கர்த்தத்துவத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர். ஆதாம் முதற்கொண்டு இன்று வரையிலும் வேதாகமத்திலே 8வது நாளாக சாட்சியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரியைக்குரிய காலம் நிறைவேறி வருகிறது. இன்று வரையிலும் இந்த ஆத்துமாவுக்குரிய காரியமானது, ஆத்துமாவுக்குரிய கிரியையானது கர்த்தத்துவம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தத்துவத்துக்கு கிரியைகளுக்கு எதிரான ஜனங்களாக சோதோம் கொமோரா பட்டணத்தார் சாட்சியிடப்படுகிறார்கள். அவர்களுடைய கிரியைகள் தேவத்துவத்துக்கு உட்பட்ட ஒரு ஆளுமை கொண்ட கிரியையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பூமி அது நிறைவும் கர்த்தருடையதாக இருந்தாலும் இதனுடைய ஆளுமை எல்லாம் பிசாசினம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவை சோதனை செய்கிறவனாக, சோதனைக்காரனாக அவன் தன்னை வெளிக்காட்டின போது இங்கே தன்னை தாழ விழுந்து வணங்கும்படியாகவும் இந்த பூமியில் அவன் காட்டிய தூரங்களில் எல்லாம் காணப்படுகிற எல்லா ஆளுமையும் அவனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், தனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறதாகவும் அவன் அங்கே கூறுவதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பூமி முழுவதும் பொல்லாங்களுக்குள் இருக்கிறது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த பூமியை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன்னுடைய கரத்துக்குள்ளாக, தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக வைத்திருக்கிறான். கர்த்தத்துவ ஜனம் அதற்கு கீழ்ப்பட்ட ஆளுமைக்குள்ளானவர்களாகவே காணப்பட்டு வருகிறார்கள். முழுமையான ஆளுமை முழுவதும் தேவத்துவ ஆளுமையாக பிசாசு என்று சாட்சியிடப்பட்டு இருக்கக்கூடிய லூசிபருடைய அதிகாரியின் மகனாகிய விடிவெளியிடம் காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவரிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை, 1000 வருட அரசாட்சி அது கர்த்தத்துவத்தினுடைய அரசாட்சி. இன்று தேவத்துவ ஆளுமைக்குள்ளாக தேவத்துவத்தினுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய, அபிஷேகத்தை பெற்றிருக்கக்கூடிய சர்ப்பமானவன் தன்னுடைய ஆளுமையை பூச்சக்கரம் முழுவதும் செய்து வருகிறது போல, அப்படியான ஒரு ஆளுமை இந்த பூச்சக்கரத்தின் நிறைவிலே 1000 வருட அரசாட்சியின் போது நிறைவராது. அப்படியான ஒரு கிரியைகள் சாத்தானுடைய கிரியைகளால் செயல்படாது. ஏனென்றால் 1000 வருடம் வரையிலும் அவன் பாதாளத்திலே பூட்டப்பட்டு பாதாளத்திலே கட்டப்பட்டவனாக வேதம் சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். 1000 வருடம் வரையிலும் அவன் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவ ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு 1000 வருடம் வரையிலும் அவன் பாதாளத்துக்குள்ளாக கட்டப்பட்டவனாக காணப்படுகிறான். அதற்குள்ளாக அவன் முத்திரிக்கப்பட்டவனாக, அங்கிருந்து வெளிவர இயலாதபடியாக அவன் அங்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாட்சியை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த 1000 வருடம் வரையிலும் அவன் கர்த்தத்துவ ஜனங்களை அவன் மோசம் செய்ய இயலாது. அவன் தேவத்துவத்துக்குரியான தன்னுடைய கிரியைகளை கொண்டு தேவத்துவ ஜனங்களுக்கு எதிரான ஒரு கிரியைகளை செய்ய இயலாதவனாகவே காணப்படுகிறான். அப்படியான ஒரு கிரியைகளை செய்யும் மட்டிலும் அந்த 1000 வருடம் வரையிலும் அவன் ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அவன் அங்கே கட்டப்பட்டவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தத்துவம் கிறிஸ்துவின் தோல் மீது இருந்து புறஜாதிகளிடத்திலே வந்து சேர்ந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இங்கே கிறிஸ்துவினுடைய தோளின் மீது இருந்து புறஜாதிகளாகிய நமக்கு கர்த்தத்துவம் வந்து சேர்ந்தது. இந்த கர்த்தத்துவம் புறஜாதிகளாகிய நம்மை ஆளுமை செய்கிறதாக, ஆவிக்குரிய ஆளுமைக்குரியதாக காணப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய ஆளுமைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய நாம் மாமிசத்துக்குள்ளான ஆளுமைக்குள்ளாக, பிசாசின் ஆளுமைக்குள்ளாக காணப்படுகிறோம். அது கர்த்தர் நியமித்த நியமனத்தின்படி அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, அந்த அதிகாரம் முழுவதையும் தன்னகத்தை கொண்டவனாக காணப்படுகிறான். இந்த ஆளுமை இங்கே கிறிஸ்துவனுடைய அரசாட்சி ஆரம்பமாகிற வரையிலும் அவனுடைய கிரியைகள் இந்த பூச்சக்கரத்தில் எழும்பினதாகவே காணப்படும். அவனுடைய ஆளுமை இந்த பூச்சக்கரத்திலே எழும்பினதாகவே காணப்படும். 1000 வருட அரசாட்சியிலே கர்த்தத்துவ ஆளுமை மேலோங்கி நிற்கும், கிறிஸ்துவனுடைய ஆளுமை மேலோங்கி நிற்கும். இங்கே தற்போது நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த காலத்திலே தேவத்துவ ஆளுமைக்குள்ளாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன்னுடைய ஆளுமை கொண்டவனாக காணப்படுகிறான். ஏனென்றால் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதாக இருந்தாலும் அது அவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆளுமையானது அவனிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆளுமை 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாக கட்டி இந்த பாதாளத்துக்குள்ளாக சிறைப்படுத்தும் வரையிலும் அவனுடைய ஆளுமை இந்த பூச்சக்கரத்திலே இருக்கும். கிறிஸ்துவனுடைய ஆளுமை எழும்பும் போது அவனுடைய அதிகாரம் பாதாளத்துக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவனுடையவர்கள் அங்கே 1000 வருட அரசாட்சியிலே உயிர்த்து கிறிஸ்துவோடு இருந்து அங்கே 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக பங்கடைய போகிற ஜனம் அந்த ஆளுமைக்குள்ளாக வந்து பங்கடையும். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். ஆத்துமாக்களை கொள்வார் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு காலம், ஆத்துமாக்கள் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு காலம், ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள இயலாதிருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த காலம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு பின்பாக இந்த பூமியிலே நிகழப்போகிற ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கிருபையின் காலம் புறஜாதிகள் மத்தியிலே கொடுக்கப்படுகிற வரையிலும் இங்கே கர்த்தருடைய ஆளுமைக்குள்ளாக, கர்த்தத்துவ ஆளுமைக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் வழிநடத்தப்படுவார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். நாம் தேவத்துவத்துக்குள்ளாக மாமிசத்துக்குள்ளாக சத்துருனுடைய ஆளுமைக்கு கீழ்ப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் நம்முடைய ஆவியின் சரீரமாகிய ஆத்துமா கர்த்தத்துவத்துக்குள்ளான கிரியையாக இருக்கிறபடியினால் அது ஆவியின் சரீரமாகிய இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது கர்த்தத்துவ ஆளுமைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த கர்த்தத்துவ ஆளுமை ஆவிக்குரிய ஆளுமையாக இன்று காணப்படுகிறது. இந்த ஆவிக்குரிய இந்த ஆளுமையானது வெளியரங்கமாய் நிகழப்போகிற காலமே 1000 வருட அரசாட்சி. இன்று ஆவிக்குரியதாக கர்த்தத்துவ ஆளுமை மறைமுகமாக ஆவியின் சரீரங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக காணப்படக்கூடிய இந்த நிலையானது மாறி அது காணக்கூடியதாக கிறிஸ்துவனுடைய அரசாட்சி 1000 வருடம் இந்த பூமியிலே வந்து நிகழப்போகிறது. அந்த 1000 வருட அரசாட்சியிலே வந்து பங்கடைய போகிறவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மிருகத்தின் முத்திரையை தரிக்கிறார்கள், கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தவர்கள். இவர்கள் உயிர்த்து 1000 வருடம் கிறிஸ்துவனுடைய அரசாட்சியிலே பங்கடைய போகிறவர்களாக சாட்சிடப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இப்பொழுது ஜீவிக்கக்கூடிய இந்த காலம் 7 சபை காலங்களும் நிறைவு பெற்றவில் நடக்கக்கூடிய சங்கம காலமாக சாட்சிடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கம காலத்துக்குள்ளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணமானது நாம் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களாக ஜீவிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாதவர்களாக அங்கே கிறிஸ்துவனுடைய முத்திரை தரித்தவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமைகிறது. அதுவே இந்த காலத்துக்குரிய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சாட்சியானது கர்த்தத்துவ ஆளுமைக்குரியதாக பரிசுத்த ஆவி என்ற முத்திரை பெற்ற ஜனங்களுக்காக அங்கே கர்த்தர் நியமித்திருக்கிற நியமனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த காலத்தில் மிருகத்தின் முத்திரை மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலை. மிருகம் தன்னுடைய முத்திரையை தன்னுடைய ஆளுமைக்குரியவர்கள் நெற்றியிலே இலக்கமிடுகிறதாக காணப்படுகிறது. அது பாபிலோன் கொடுக்கக்கூடிய இலக்கமாக காணப்படுகிறது. பாபிலோன் 7 சபை காலங்களுக்குரிய
பிரமாணங்களை தன்னகத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஆளுமையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆவிக்குரிய போதனையை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சபைகளுடைய கட்டமைப்பே ஆகும் என்று வேதம் சாட்சியிட்டு இருக்கிறது. பாபிலோனுடைய இந்த கிரியைகள் அடையாளம் காட்டப்பட வேண்டும். பாபிலோனுடைய இந்த கிரியைகளுக்குரிய முடிவை கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலம் அக்கினியாக வந்து சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளாக நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். 1000 வருடம் இந்த பூமியை நிகழப்போகிற கர்த்தத்துவ அரசாட்சிக்குள்ளாக பங்கடைய போகிறவர்கள் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்று ஒரு சாராரும், மற்றொரு சாரார் மிருகத்தையாவது மிருகத்தின் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களாக இருக்கிறதாக இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 தன்மையில் உள்ள ஜனங்கள் 1000 வருட அரசாட்சியில் வந்து பங்கடைய போகிறார்கள். 7 சபை காலங்களும் நிறைவு பெற்ற பின் நிகழக்கூடிய இந்த சங்கம காலத்திலே மிருகத்தின் முத்திரை மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த மிருகத்தின் முத்திரையை தன்னகத்தை பெற்றுக் கொள்ளாது இருக்கக்கூடியவர்களை இந்த 1000 வருட அரசாட்சியிலே வந்து பங்கடைய போகிறார்கள். இந்த 1000 வருட அரசாட்சியானது கர்த்தத்துவ ஆளுமைக்குரிய ஆட்சி. அங்கே மாமிசத்துக்குள்ளான ஜனங்களை ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. நாம் இப்பொழுது ஜீவிக்கக்கூடிய இந்த காலமானது மாமிசத்திலே ஜீவிக்கக்கூடிய கர்த்தத்துவ ஜனமும் தேவத்துவ ஜனமும் தேவத்துவத்துக்குள்ளான ஒரு ஆளுமைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு நிலை. நம்மை காண்கிறதாக காணப்படுகிற நம்முடைய இந்த சரீரமானது தேவத்துவ ஆளுமையின்குரிய அபிஷேகத்தை பெற்றவனுடைய ஆளுமைக்குள்ளாக நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவத்துவ ஆளுமைக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கேரூப் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த கேரூப்பை அதிகாலையின் மகனாகி விடிவில்லி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவனை சர்ப்பம் என்றும் சாத்தான் என்றும் வலுசர்ப்பம் என்றும் பிசாசு என்றும் வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவனுடைய ஆளுமை இந்த பூச்சக்கரம் முழுவதும் இருக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளாக இருக்கிறது என்று வேதம் சாட்சி கொடுத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இன்று நிகழக்கூடிய இந்த ஆளுமையானது மாமிசத்திலே ஜீவிக்கக்கூடிய கர்த்தத்துவ ஜனங்களை ஆளுமை செய்யக்கூடிய தன்மைக்குள்ளாக வலுசற்பமானது தன்னுடைய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அவன் தனக்கு இஷ்டமானவனுக்கு இந்த ஆளுமையை கொடுத்து அந்த ஆளுமைக்குள்ளாக கர்த்தத்துவ ஜனங்களையும் ஆளுமை செய்கிறவனாக காணப்படுகிறான். உலகம் முழுவதும் பொல்லாங்களுக்குள்ளாக இருக்கிறது. அவன் லோகாதிபதி என்று சாட்சியிடப்பட்டு இருக்கிறார். அவன் பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சாட்சியிடப்பட்டு இருக்கிறார். அவன் பிரபஞ்சத்தின் ஆளுமையை கொண்டிருக்கிறவன். எனவே அவனை பிரபஞ்சத்தின் அதிபதி என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்படியான கர்த்தத்துவ ஜனங்களை ஆளுமை செய்யக்கூடிய இந்த பிசாசினுடைய கிரியைகள் நிறைவேறுவதற்காக கர்த்தர் ஒரு கால அளவை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். ரகசிய வருகையின் போது கிறிஸ்துவனுடையவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு 2ஆம் வானத்திலே இளைப்பாறுவதற்காக அமர்த்தி வைக்கப்பட போகிறார்கள். அப்படி 2ஆம் வருகையிலே அமர்த்தி வைக்கப்பட போகிற ஜனமே 1000 வருடம் இந்த பூமியிலே வந்து அரசாட்சியிலே பங்கடைய போகிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, மிருகத்தின் முத்திரையை தரித்திராத அருமையான ஜனமே, பாபிலோனின் முத்திரையை எதிர்த்திருக்கக்கூடிய ஜனமே, பாபிலோனுடைய கிரியைகளுக்கு எதிராக பெருமூச்சு விட்டு குமுறுகிற ஜனமே, உனக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஸ்தலமே, 1000 வருடம் இந்த பூமியிலே அரசாட்சி செய்யும் பொருட்டாக அங்கே 2ஆம் வானத்திலே இளைப்பாறக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, 2ஆம் வானம் அதை இளைப்பாறக்கூடிய இடம். நாம் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. நாம் இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து அவர் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும் பொருட்டாக இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். நாம் இந்த சரீரத்திலே அடைய போகிற முதலாவது மரணம் அந்த மறுரூபமாக்கப்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மரணம். நாம் இந்த மாம்ச சரீரத்திலே மரணத்துக்குள்ளாகுவது நிச்சயம். இந்த மாம்ச சரீரம் ஒரு நாள் மரணத்துக்குரியதாகும். ஆனால் ஜீவனுக்குரிய ஆவியின் சரீரம் உயிர்ப்பிக்கிற சரீரம். இங்கே 1000 வருட அரசாட்சியிலே மறுரூபமாக்கப்பட்டு 2ஆம் வானத்திலே இளைப்பாக போகிற ஜனங்களுக்கு 2ஆம் மரணம் இல்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் என்று கர்த்தர் இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து ஆவி சரீரத்தை பிரித்தெடுக்கக்கூடிய நிலையை சாட்சி கொடுக்கிறார். நாம் வேறொரு மேனியை தரித்தவர்களாக 1000 வருட அரசாட்சியிலே வந்து பங்கடைய போகிறோம். 1000 வருட அரசாட்சியிலே நாம் வந்து பங்கடைய போகிற சரீரமானது தேவத்துவத்துக்குள்ளான கிரியைக்குரிய சரீரமாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. நாம் தேவத்துவத்துக்குள்ளான கிரியைக்குள்ளான அந்த சரீரத்துக்குள்ளாக வரும் பொழுது நாம் மரணம் இல்லாத ஒரு நிலைக்குள்ளாக இந்த பூமியிலே ஆளுமைக்குள்ளாக இருக்க போகிறோம். அங்கே 2ஆம் மரணம் இல்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. காணப்படக்கூடிய அந்த மாட்சிமை மிகு அந்த சரீரமானது, மகிமை மிகு அந்த சரீரமானது மற்றும் ஒரு மரணத்தை காணாதிருக்கக்கூடிய ஒரு நிலையாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த சரீரத்தை கொண்டே நாம் 1000 வருட அரசாட்சியிலே கிறிஸ்துவோடு இந்த பூமியிலே அவருடைய கர்த்தத்துவ ஆளுமைக்குள்ளாக கடந்து வரப்போகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, 1000 வருடம் கர்த்தருடைய அந்த ஆட்சியிலே வேறொரு சரீரம் கொண்டவர்களாக, அன்றைக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற 2ஆம் மரணத்தை காணாத ஒரு சரீரத்தை கொண்டவர்களாக நாம் இந்த பூமியிலே வந்து அரசாட்சிக்குள்ளாக பங்கடைய போகிறோம். அப்படி அரசாட்சிக்குள்ளாக பங்கடைய போகிற ஜனத்தை அந்த ஆளுமைக்கு எதிரான ஒரு
கிரியைகளை செய்கிறவனாக கோகும் மாகோகும் இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தினையாயிருக்கும். கோகுவையும் மாகோகுவையும் 1000 வருடம் கட்டப்பட்டிருந்து விடுதலையாகிற அங்கே வலுசற்பமானவன் தன்னுடைய கிரியைக்குரிய ஜனங்களாக மாற்றுகிறான். அந்த ஜனங்களுக்குள்ளாக ஆளுமைக்குரிய ஒரு தன்மையை, சிந்தையை உருவாக்குகிறவனாக காணப்படுகிறான். 1000 வருட அரசாட்சி வரையிலும், அந்த வலுசற்பமானவன் கட்டப்பட்டிருக்கிற காலம் வரையிலும் கோகுவின் மாகோகினுடைய கிரியைகள் கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிராக செயல்படவில்லை. கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிராக எந்த கிரியைகளும் செய்ய இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, 1000 வருட வரையிலும் கிறிஸ்துவனுடைய அரசாட்சி, கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, வார்த்தை ராஜாதி ராஜாவாக, வார்த்தைக்குரிய ஜனங்கள் அந்த அரசாட்சியிலே பங்கடையக்கூடிய ஜனங்களாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அந்த அரசாட்சிக்குள்ளாக பங்கடைய போகிற ஜனங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கப்பட்ட 2ஆம் மரணத்துக்கு உட்பட போகாத சரீரத்தை கொண்டிருக்கக்கூடிய கர்த்தத்துவ ஜனங்களாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவர்கள் 1000 வருடம் கிறிஸ்துவோடு இந்த அரசாட்சியிலே பங்கடைய போகிறார்கள். இந்த அரசாட்சிக்குள்ளாக கர்த்தத்துவ ஜனங்கள் தன்னுடைய கிரியைகளை அங்கே மேலோங்கி இருக்க காணக்கூடிய நிலை இல்லாதபடிக்கு காணப்பட்டு இருந்தாலும் அந்த 1000 வருட அரசாட்சியிலே கர்த்தத்துவ ஜனங்களே ஆளுமைக்குரிய காரியங்களை கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு லோகாதிபதி என்று சாட்சியிடப்பட்டிருக்கிற பிசாசு தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய கிரியைகள் கர்த்தத்துவ ஜனத்துக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்து கர்த்தத்துவ ஜனங்களை இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி செய்ய போகிறார்கள். எல்லா ஆளுமையும் அவர்களுக்குள்ளாக இருக்க போகிறது. அவர்களுடைய ஆளுமை அங்கே கோகு மாகோகு என்ற தன்மையை கொண்ட ஜனங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த 1000 வருடம் வரையிலும் அங்கே கிறிஸ்துவை ஆட்சி கொண்டதாக, கிறிஸ்துவின் சிந்தை கொண்டதாக பாவமில்லாத ஒரு ஜீவியம் இந்த பூமியிலே நிகழப்போகிறது. அந்த 1000 வருட அரசாட்சி வரையிலும் அங்கே சிங்கம் வைக்கோல் திங்கும் என்று வேதம் சாட்சி கொடுத்திருக்கிறது. பாம்பு புத்துக்குள்ளாக அங்கே குழந்தை தன்னுடைய கரத்தை நீட்டக்கூடிய ஒரு நிலை. இங்கே எந்த பாவமும் இல்லை, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, தேடி நினைப்பாரும் இல்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதே. அப்படியான ஒரு கிரியைக்குரிய காலமே 1000 வருட அரசாட்சியின் காலம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த 1000 வருட அரசாட்சியை கர்த்தத்துவ ஆளுமை இந்த பூச்சக்கரத்திலே ஆளுமை செய்யக்கூடிய நிலை. இன்றைக்கு இந்த பூச்சக்கரம் முழுவதும் பிரபஞ்சத்தின் தேவனால் தன்னுடைய ஆளுமைக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய அதிகாரத்தை பெற்றவர்களே, அவன் யாரிடத்தில் இதை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சிந்தை கொண்டவனாக காணப்படுகிறானோ அவனிடத்திலே இந்த ஆளுமை ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவத்துவத்துக்குள்ளாக தன்னுடைய ஆளுமையை கர்த்தத்துவ ஜனங்கள் மீதும் செலுத்தக்கூடிய ஒரு நிலை, அங்கே ஜீவனுக்குரியவர்களை ஆளக்கூடிய ஒரு நிலை. யாருடைய மாம்ச சரீரங்கள் எல்லாம் அழிந்து போனக்கூடிய நிலைக்குள்ளாக வந்தாலும் அங்கே ஆவியின் சரீரம் உயிர்ப்பித்து நித்திய ஜீவனாய் காலமாய் மரணமில்லாத ஒரு நிலைக்குள்ளாக பரலோக ராஜ்யத்திலே வாழப்போகிறதே. அப்படி ஆவியின் சரீரம் கொண்டிருக்கக்கூடிய நித்திய ஜீவனுக்குரிய ஜனத்தையும் அந்த பூமியிலே ஆளக்கூடிய அதிகாரத்தை பெற்றவனாக அதிகாலையின் மகனாக விடிவெள்ளி சாட்சியிடப்பட்டிருக்கிறான். ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே அந்த ஜனங்களை கர்த்தத்துவ ஜனங்களை ஆளக்கூடிய ஆளுமை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தத்துவத்துக்குள்ளாக 2ஆம் மரணத்துக்கு விளக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் 1000 வருடம் இந்த பூமியிலே அரசாட்சி செய்ய போகிறார்கள். பூமி முழுவதும் கிறிஸ்துவனுடைய அரசாட்சிக்குள்ளாக இந்த பூமியிலே மேலோங்கி இருக்க போகிறது. இதை குறித்தே 1000 வருட அரசாட்சியை குறித்தே வேதம் சாட்சி கொடுத்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் மிருகத்தின் முத்திரையை தரிக்காது இருந்து ஜீவனுக்குரிய சாட்சியாய் இருந்தவர்களும் தவிர மற்றவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைய இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. மற்றவர்கள் அந்த 1000 வருடம் முடிவு வருகின்றமும் அவர்கள் உயிரடையவில்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. 1000 வருஷம் முடியும் அளவும் அவர்கள் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சாட்சி கொடுத்திருக்கிறது. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய போகிறவர்கள் மிருகத்தின் முத்திரையை தரித்திராத ஜனங்கள், மிருகத்தினுடைய சொரூபத்தை வணங்காது இருக்கக்கூடிய ஜனங்கள், மிருகத்தினுடைய கோட்பாடுகளை அங்கீகரியாத ஜனங்கள், சத்தியத்துக்கு செவி கொடுத்திருக்கிற ஜனங்கள், முத்திரைக்கப்பட்ட 7 இடிமுழக்க ரகசியங்களை ஒத்துக்கொண்டிருக்கிற ஜனங்கள், இவர்கள் 1000 வருடம் இந்த பூமியிலே வந்து கிறிஸ்துவனுடைய அரசாட்சியிலே பங்கடைய போகிறார்கள். இந்த கிறிஸ்துவனுடைய அரசாட்சியிலே பங்கடைய போகிற இந்த அரசாட்சிக்குரிய இந்த ஜனங்கள், இந்த ஆளுமைக்குரிய ஜனங்கள், இவர்கள் அந்த அரசாட்சியிலே பங்கடைகிறவர்களாக காணப்படுகிறார்கள்.
இன்றைக்கு பூமியிலே அரசாட்சி செய்யக்கூடிய, நம்மை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய, மேலோங்கி இருக்கக்கூடிய ஆளுமைக்குரியவர்கள் தேவத்துவ அபிஷேகத்தினால் தன்னை பூரணப்படுத்திக் கொண்டவனாக காணப்படுகிறானே, அவனுடைய கிரியைக்குரிய ஜனங்களாகவே சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. வேதம் இதை குறித்தே சாட்சி கொடுத்திருக்கிறது. பூமி முழுவதும் அவனுக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, தேவத்துவத்தின் ஆளுமையை பெற்றிருக்கிறவன் இங்கே தேவத்துவத்துக்குள்ளாக கர்த்தத்துவ ஜனங்களையும் ஆளுமை கொண்டு செய்யக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரியமே அவனை 1000 வருடம் இந்த பூமியிலே பாதாளத்துக்குள்ளாக தள்ளப்பட்டு முத்திரிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு போய் தள்ளிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 1000 வருடம் வரையிலும் அவன் கட்டப்பட்டிருக்கிறவனாக காணப்படுகிறான். 1000 வருடம் வரையிலும் அவன் மேலோங்கி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த இயலாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த பூமி முழுவதிலும் கிறிஸ்துவனுடைய ஆட்சி, இந்த பூமி முழுவதிலும் நீதியின் ஆட்சி, இந்த பூமி முழுவதிலும் விசுவாசிகளின் ஆட்சி, இந்த பூமி முழுவதும் நித்திய ஜீவனுக்கென்று கிருபையை பெற்ற ஜனங்கள் செய்யக்கூடிய ஆட்சி. அது பாவம் இல்லாத ஒரு ஆட்சி, அது பரிசுத்தரின் ஆட்சி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படி நிகழப்போகிற இந்த அரசாட்சிக்குள்ளாக பங்கடைய போகிற ஜனம், மிருகத்தின் முத்திரையை தரித்திராத ஜனம், மிருகத்தினுடைய சுரூபத்தை வணங்காத ஜனம், கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவர்கள் மிருகத்தினுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத ஜனம். அப்படி ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய இந்த ஜனம் ஆளுமைக்குள்ளாக 1000 வருடம் இந்த பூமியிலே கர்த்தத்துவ ஆட்சியை பங்கடையக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஆளுமைக்குள்ளாக பங்கு, ஆட்சியிலே பங்கு, இதுவே 1000 வருடம் இந்த பூமியிலே கர்த்தத்துவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த 1000 வருடம் நிறைவு பெறும் பொழுது பிசாசானவன், சாத்தானானவன் தன் காவலில் இருந்து விடுதலை பண்ணப்படுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி, அந்த 1000 வருடம் அரசாட்சி நீதியின் ஆட்சி நிறைவு பெற்ற பின் சத்துருவானவன் விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலை. அவன் அங்கிருந்து விடுவிக்கப்படுகிறான். பாதாளத்தில் கட்டுக்களில் இருந்து விடுவிக்கப்படுகிறான். அப்படி விடுவிக்கப்படுகிறவன் அங்கே தன்னுடைய கிரியைகளை கர்த்தத்துவ அரசாட்சிக்கு எதிரான கிரியையாக மேற்கொள்கிறான். கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிராக தன்னுடைய கிரியைகளை செய்கிறான். அப்படி எதிராக செய்யக்கூடிய கிரியைக்குரிய ஜனமாக கோகுவும் மாகோகும் அவனுடைய கிரியைகளுக்கு உட்பட்டு அவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிர்த்து நின்று தன்னுடைய கிரியைகளை செய்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். பூமியின் 4 திசைகளிலும் இருந்து கோகுவையும் மாகோகுவையும் அவன் மோசம் போக்குகிறவனாக கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிராக யுத்தத்துக்கு அவன் அந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு வருகிறதாக வேதம் இங்கே சாட்சி கொடுக்கிறது. அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும் என்று இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்படியாக கோகுவையும் மாகோகுவையும் எழுப்பிவிட்டு புரட்சிக்குரிய ஒரு கிரியையாக அவர்களுடைய சிந்தைகளையும் செயல்களையும் தூண்டிவிட்டவனாக கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிராக யுத்தத்துக்குள்ளாக அவர்கள் எழுப்பிவிடக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யார் இந்த கோகு? ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். அவன் யாப்பேத்தினுடைய குமாரன். யார் இந்த யாப்பேத்து? அவன் நோவாவின் குமாரன். இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் சேமுடைய கூடாரங்களிலே குடியிருக்கிறவன் என்று சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவர் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவன் சேமுடைய கூடாரங்களிலே இருக்கிறவன். கர்த்தத்துவ ஆளுமைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனம் சேம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சேமுடைய தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சேமை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் நித்திய ஜீவனுக்குரியவன். கர்த்தத்துவத்துக்கு ஆளுமைக்குரிய ஜனங்களாக காணப்படக்கூடிய அந்த 1000 வருட அரசாட்சியிலே ஈடுபடக்கூடிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், நீதிக்குரிய ஆட்சியிலே பங்கடைகிறவர்கள் அங்கே சேமின் தன்மை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். சேமுடைய சந்ததி, சேமுடைய ஜனமாக காணப்படுகிறார்கள். சேமுனுடைய சிந்தை கொண்டவர்களாக, செயல் கொண்டவனாக காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சேம் கர்த்தரால் தன்னுடைய ஜனம் என்று சாட்சியிடப்படுகிறவன். சேம் நித்திய ஜீவனுக்குரியவன். அவன் கர்த்தருடைய கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிறவன். சேமுடைய தேவனாகிய கர்த்தர் என்று கர்த்தரை அவனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சேமுடைய தேவனாகிய கர்த்தர் அங்கே ஆளுமை செய்யக்கூடிய அந்த ஜனமாக சேம் இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 1000 வருடம் இந்த பூமியிலே கிறிஸ்துவனுடைய அரசாட்சியிலே பங்கடைய போகிறவர்கள்
சேமின் தன்மை கொண்டவர்கள். அவர்கள் சேமுக்கொத்த கிரியைகளை செய்தவர்கள். அவர்கள் சேம் என்று சாட்சியிடப்படக்கூடிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய தன்மை கொண்ட ஆத்துமாக்கள், ஜீவனுக்குரியவர்கள். அவர்கள் மீது இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த கோகுவானவன் சேமுடைய கூடாரங்களிலே வாசம் செய்கிறவன். இந்த சேமுடைய கூடாரங்களிலே வாசமாயிருக்கிறவன் யாப்பேத். இந்த யாப்பேத்தினுடைய சந்ததியே கோகு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த கோகு சேமுடைய கூடாரங்களிலே இருக்கிறவன். 1000 வருட அரசாட்சியிலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக, இரண்டாம் மரணத்துக்குரிய அதிகாரத்துக்கு பாத்திரப்படாத ஜனங்களாக காணப்படுகிறவர்கள் இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைய போகிறார்கள். அவர்கள் சேம் என்ற தன்மை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். அங்கே யாபேத்தின் தன்மை கொண்டவனாக, யாபேத்தின் சந்ததியாக அங்கே கோகு காணப்படுகிறான், மாகோகு காணப்படுகிறான். இவர்கள் 1000 வருடம் வரையிலும் கர்த்தத்துவ ஆளுமைக்கு உள்ளான ஜனங்களாக காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தத்துவ ஜனங்கள் அல்ல. அவர்களுக்குள்ளாக ஆவியின் சரீரம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் நித்திய ஜீவன் என்ற கிருபை இல்லாதிருக்கக்கூடிய ஜனங்கள். காரணம், வேதம் சொல்கிறது 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைகிறவர்கள் இரண்டாம் மரணத்துக்கு பாத்தியவான்கள் அல்ல. அவர்கள் மீது இரண்டாவது மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. ஆளுமை செய்யக்கூடிய கர்த்தத்துவ ஜனம், கிறிஸ்துவோடு சேர்ந்து ஆளுமை செய்யக்கூடிய கர்த்தத்துவ ஜனம், அது மரணிக்காது. ஆனால் அவர்கள் ஆளக்கூடிய ஜனம், அது வெறும் மாம்ச சரீரத்துக்குள்ளாக ஜீவிக்கக்கூடிய ஜனம். அது கோகு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அது யாபேத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேத்தின் தன்மை கொண்டவன். அவன் சேமுடைய கூடாரங்களிலே வாசமாயிருப்பான். ஆனால் சேமுடைய கிருபை அவனுக்கு கட்டளையிடப்படவில்லை. சேமுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சாட்சியிட்டிருக்கிறாரே, யாபேத்தினுடைய தேவன் என்று கர்த்தர் தன்மை குறித்து சாட்சியிடவில்லை. யாபேத் சேமுடைய கூடாரத்திலே இருக்கக்கூடிய மாமிஷத்துக்குரிய ஜனம். இந்த மாமிஷத்துக்குரிய ஜனம் 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமியிலே மாமிஷத்துக்குரிய ஜனம் தன்மை கொண்டவர்களாக அந்த அரசாட்சிக்குள்ளாக கீழான ஜனமாக காணப்படுவார்கள். கர்த்தத்துவம் கோகுவையும் மாகோகையும் ஆளுமை செய்யக்கூடிய ஆளுமை கொண்ட ஜனமாக காணப்படுவார்கள். அப்படி ஆளுமை செய்யக்கூடிய ஜனங்களுக்கு எதிராக 1000 வருடம் கட்டப்பட்டு இருக்கிறவன் விடுவிக்கப்பட்டவுடன் தன்னுடைய கிரியைகளை செய்கிறான். அந்த ஜனங்களை கர்த்தத்துவ ஜனத்துக்கு எதிராக தூண்டி விடுகிறவனாக காணப்படுகிறான். அவன் கர்த்தத்துவ ஜனங்களுக்கு எதிரான கிரியைகளை செய்யும்படியாக கோகுவையும் மாகோகுவையும் கூட்டிக் கொண்டு அங்கே ஒரு புரட்சியை உருவாக்குகிறான். கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிரான ஒரு புரட்சியை உருவாக்குகிறான். இந்த புரட்சியின் இறுதியிலே கர்த்தர் அந்த ஜனங்களை தம்முடைய அக்கினியினால் பட்சித்து போடுவார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களை, இந்த 1000 வருட அரசாட்சியிலே சேம் அங்கே அதிகாரம் பெற்றவனாக ஆளுமைக்குரியவனாக காணப்படுகிறான். யாபேத், அதாவது யாபேத்தினுடைய சந்ததியாக குறிப்பிடப்பட்டிருக்கிற கோகுவும் மாகோகுவும் அந்த கர்த்தத்துவ ஆளுமைக்கு கீழாக அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட ஜனங்களாக ஆளுமை அல்லாதபடிக்கு ஜீவிக்கக்கூடிய ஒரு ஜனமாக சாட்சியிடப்படுகிறார்கள். நோவாவுக்கு 3 குமாரர்கள், சேம், காம், யாபேத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சேம் 1000 வருட அரசாட்சியிலே ஜீவிக்கிறவனாக ஆளுமை செய்கிறவனாக காணப்படுகிறான். யாபேத் சேமுடைய கூடாரங்களிலே வாசம் செய்கிறவனாக காணப்படுகிறான். ஆனால் காமுக்கு அந்த அதிகாரம் இல்லை. காமுடைய சந்ததிக்கு 1000 வருட அரசாட்சியிலே அங்கே இடம் கொடுக்கப்படவில்லை. 1000 வருட அரசாட்சியிலே பங்கெடுக்கக்கூடிய தன்மை காமுடைய சந்ததிக்கு இல்லை. யார் இந்த காம்? அவன் கானானியன், அவன் புறஜாதியன். கல்லையும் மண்ணையும் மரத்தையும் மிருகங்களையும் சிருஷ்டியையும் வணங்குபவர்கள். அவர்களுக்கு இந்த பூமியிலே இடம் இல்லை. 1000 வருட அரசாட்சியிலே அப்படியான ஒரு கிரியைகள் கொடுக்கப்படவில்லை. 1000 வருட அரசாட்சி கர்த்தத்துவ அரசாட்சி. அங்கே கல்லுக்கும் மண்ணுக்கும் மரத்துக்கும் மிருகத்துக்கும் மற்ற எந்த சிருஷ்டிப்பையும் வழங்கக்கூடிய தன்மையிலே இருக்கக்கூடிய எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் 1000 வருடம் முடிந்த பின் தன்னுடைய கட்டுக்களில் இருந்து விடுதலையாக்கப்படுகிற சத்ருவானவன், பிசாசானவன் இந்த கோகுவையும் மாகோகையும் தூண்டி விடுகிறான். இந்த கோகையும் மாகோகையும் தூண்டி விடுகிறவனாக தன்னுடைய கிரியைகளை செய்ய போகிறார். அங்கே கர்த்தத்துவ ஆளுமைக்கு எதிரான ஒரு புரட்சியை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த புரட்சிக்கு கர்த்தருடைய ஆளுமைக்குரிய அந்த ஆளுமையானது அந்த புரட்சியாளர்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு நிலை. அதன் பின்னர் மாம்சத்துக்குரிய எந்த இடைபாடும், தேவத்துவ கிரியைக்குரிய எந்த இடைபாடும் இந்த பூமியிலே இராது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் என்று வேதம் சாட்சி கொடுத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. இந்த பூமி ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தத்துவ ஜனத்துக்குரிய ஆளுமைக்குரிய என் ஜனமே, நம்முடைய மகிமை ஒழிந்து போகாது. நாம் 1000 வருஷ அரசாட்சியும் நிறைவு பெற்ற நியாயம் தீர்க்கப்பட போகிறவர்களாக கர்த்தருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நின்று அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்கிறவனாக காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே,
இங்கே யாப்பேத்தின் சந்ததிக்கு அதிபன் லூசிபர் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 38 அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யாப்பேத்தினுடைய சந்ததி லூசிபர் என்று சொல்லப்படுகிற தேவத்துவத்திற்குள்ளாக சாத்தான் என்று சாட்சியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இன்றைக்கு தன்னகத்தை கொண்டிருக்கிறவன், இந்த 1000 வருட அரசாட்சி முழுவதிலும் அங்கே கட்டுண்டிருக்கிறவன், யாப்பேத்தின் சந்ததிக்கு அதிபதியாக நின்று தன்னுடைய கிரியைகளை யாப்பேத்தின் சந்ததியாக சாட்சியிடப்பட்டிருக்கிற கோகுவையும் மாகோகுவையும் எழுப்பி விடுகிறவனாக, யுத்தம் செய்ய புறப்பட செய்கிறவனாக காணப்படுகிறான். கர்த்தத்துவத்துக்கு எதிரான யுத்தத்தை செய்கிறவனாக காணப்படுகிறான். புறஜாதிகள் மத்தியிலே கர்த்தத்துவத்தை தன்னுடைய தோளின் மீது கொண்டு வந்திருக்கிறவர், அந்த தோளின் மீது சுமந்து வரக்கூடிய ஜனத்தை 1000 வருடம் இந்த பூமியிலே அதிபதிகளாக உயர்த்தப் போகிறார். இந்த பூமியிலே அரசாட்சி செய்கிறவர்களாக உயர்த்தப் போகிறார். அந்த 1000 வருட அரசாட்சி பாவம் இல்லாத ஒரு அரசாட்சி, அது பரிசுத்தர்களின் ஆட்சி. அந்த பரிசுத்தர்களின் ஆட்சிக்கு எதிராக கோகுவும் மாகோகும் தூண்டிவிடப்படுகிறான். இந்த கோகுவும் மாகோகும் சர்ப்பத்தினுடைய கிரியைகளுக்கு இணங்கினவனாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த 1000 வருட நிறைவில் அவன் அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய கடலிலே தள்ளுண்டவனாக காணப்பட போகிறான். வெளிப்படுத்தும் விசேஷம் 20 அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இந்த பிசாசும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கக்கூடிய இடமாகிய அக்கினியும் கந்தகமும் இருக்கக்கூடிய இடத்திலே தள்ளப்படுவான் என்று பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருட அரசாட்சி நிறைவிலே கோகுவும் மாகோவும் அழிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சரீரத்துக்குள்ளாக கர்த்தத்துவ கிரியை இல்லை, ஜீவன் இல்லை. அவர்களுக்குள்ளாக ஆவியின் சரீரம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் யாப்பேத்தினுடைய குமாரர்கள். அவர்கள் சேமுடைய கூடாரங்களிலே வாசம் செய்வார்கள். தேவாலயங்களிலே சிற்ப வேலை செய்வார்கள். தேவாலயங்களிலே அழகுபடுத்தக்கூடிய கட்டட வேலைகளை செய்வார்கள். தேவாலயத்திலே இருக்கக்கூடிய துப்புரவு பணிகள், மற்ற பணிகளை எல்லாம் செய்வார்கள். ஆனால் அந்த தேவாலயத்துக்குரியவர்களிடத்திலே அவர்கள் பங்கு பெற இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. தேவாலயத்துக்குரியவருடைய ஆட்சியிலே பங்கு பெற இயலாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் தங்களுடைய கிரியைகளை யாப்பேத்தினுடைய கிரியைகளாக செய்கிறவர்கள். அவர்கள் சேமுடைய கூடாரத்திலே இருப்பார்கள். இன்றைக்கு சபைகளில் இருக்கிறார்கள். இந்த யாப்பேத்தினுடைய சந்ததியர் இன்றைக்கு சபைகளிலும் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த சபைகளுக்குரிய பிரபஞ்சத்துக்குரிய காரியங்களை மாத்திரம் பார்க்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் விசுவாசத்துக்குள்ளாக ஈடேறுகிறதில்லை. அவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்கிறதும் இல்லை. சத்தியம் இன்னதென்று அறியக்கூடிய தாகம் இல்லாதக்கூடிய ஜனம், தனக்குள்ளாக ஆவியின் செய்தி பெற்றுக்கொள்ள கிருபை இல்லாத ஜனம். அவர்கள் சேமுடைய கூடாரங்களிலே வாசம் செய்கிற யாப்பேத். இந்த யாபேத்தினுடைய சந்ததியே 1000 வருட அரசாட்சியில் இந்த பூமியில் நிறைந்திருக்கும். அவர்கள் சேமுக்கு எதிரான கிரியைகளை செய்கிறவர்கள் அல்ல. 1000 வருட அரசாட்சி வரையிலும் சேமுக்கு ஒத்த கிரியைகளை செய்து வந்தார்கள். ஆனால் பிசாசு கட்டவிழ்க்கப்பட்ட பின் பிசாசினுடைய தூண்டுதலினால், சாத்தானுடைய தூண்டுதலினால் அவர்கள் கர்த்தத்துவ ஜனத்துக்கு எதிரான கிரியைகளை செய்ய மேலோங்கி நிற்கிறார்கள். அவர்கள் மேலோங்கி வரும் பொழுது, அவருடைய கிரியைகள் எதிரான கிரியைகளாக எதிர்வினையாக ஆற்றி வரும் பொழுது அங்கே அவர்கள் அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. அதன் பின்னர் இந்த வானமும் பூமியும் அழிக்கப்பட்டுவிடும். அது இல்லாதிருக்கக்கூடிய நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைய போகிறவர்களுக்கு 2ஆம் மரணம் இல்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. நாம் அந்த சாயலிலே நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை கட்டளையிடுவாராக. தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆமென்.